பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறிடாத தேவன். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமாவே செய்வார். அல்லேலூயா. 1000 தேவைகள் இருக்கும், 1000 நெருக்கங்கள் இருக்கும். என்னடா நம்ம எதிர்பார்த்தோம், இப்படி ஒரு காரியத்தை எதிர்பார்த்தோம், நடக்கலையே, இப்படி நம்ம எதிர்பார்த்தோம், வரலையே, போகலையே, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும், நடக்கும், இந்த இந்த லைஃப்குள்ள போவோம், இந்த பிரச்சனை மாறும், சூழ்நிலை மாறும், இந்த வியாதி மாறும், வறுமை மாறும், இப்படிப்பட்ட சலசலப்புகள் மாறும், இப்படிலாம் நினைச்சுன்னு இருந்திருப்பான்னு சொல்றாரு. அதன்படி செய்வேன்றார். அல்லேலூயா. நீ நீ என்னென்னலாம் எதிர்பார்க்கிறியோ அதெல்லாம் எப்படா இந்த மாதத்தை கடக்க போறோம். நிறைய பேர் மைண்ட்ல வச்சிருக்கான், இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு காரியம் இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, எப்படி இந்த மாதத்தை கடக்க போறோம் அப்படின்னு கூட யோசிச்சு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம். அப்படின்னா உனக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அப்பப்போ அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாராம், கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். இங்க நம்ம பார்ப்போம்னால், இங்க ரூத் போவாசுடைய எங்க அமர்ந்த இந்த வார்த்தை எப்பொழுது அவளுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா, அங்க வேலை செய்யும் போதோ, அங்கு 10ஓட 11 இருக்கும் போது அல்ல, போவாசுடைய காலடியில் எப்பொழுது ரூத் காத்திருந்தாரோ, விழுந்தாரோ, அப்பொழுது இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. யாருடைய போவாசுடைய காலில் விழும்பொழுது சொல்லப்படுது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்கள் தேவனுடைய பாதப்படியில் விழுவீர்களானால், பாருங்க, நீங்க ரூத்துடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் இல்லாத ஒரு ஸ்திரீ, எதிர்காலம் இல்லாத, வருமானம் இல்லாத, ஏழ்மையில, கணவன் இல்லாமல், தகப்பன் ஸ்தானத்திலும் மாமன ஸ்தானத்திலும் இல்லாதபடிக்கு, யாரும் இல்லாத, அரவணைப்பு இல்லாத, சொந்த ஜனங்கள் இல்லாம, உறவுகள் இல்லாமல் என்ன செய்வது, அவளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தவள் தான் ரூத். ஆனா ரூத் போயிட்டு என்ன பண்றா, போவாசுடைய காலடியில் விழுந்த பொழுது, போவாஸ் அதை பார்த்த பொழுது அவள் சொல்றா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். அவ யாரு, என்ன வேணும், உனக்கு என்ன எது எதாவது விசாரிக்க அவன் சொல்றான், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 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 எதுவுமே இல்லாத பொழுது நம்பிக்கையோடு கூட அவ சொல்ற ஒரே காரியம், அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்து வரும்போது சொல்றா, இஸ்ரவேல் தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமென். அவ புறஜாதி, இனிமே இஸ்ரவேல் தேவன் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த மகள் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை பத்தி தெரியாது, கர்த்தரை பத்தி பெருசா தெரியாது, என்னென்ன அற்புதம் செஞ்சா தெரியும், ஆனால் அவரோட விசுவாசம், உங்க கடவுள் தான் இனி கடவுள். ஆமென். நம்மளாம் அவரை மெய்யான தேவனா நம்ம ஏற்றுக்கொண்ட ஜனமா இருக்கிறோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே என்ன பண்றதில்ல, நம்ம அவரை முழுமையாய் நம்புவது. ஆனா முழுமையை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவள் அந்த தேசத்துக்கு வந்த பொழுது கர்த்தருடைய கண் அவள் மேலே இருந்தது, கர்த்தருடைய திட்டம் அவள் மேலே இருந்தது, கர்த்தருடைய விருப்பம் அவள் மேலே வந்தது. யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருக்குரிய திட்டத்தில் இணைப்பார். ஆனால் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம கர்த்தருடைய திட்டத்திலும் சித்தத்திலும் அவருடைய ஆசீர்வாதங்களும் எவ்வளவு இணைக்கப்பட்டு இருப்போம், யோசிச்சு பார்க்கணுமே. அப்போ இன்னைக்கு நீங்க ஆண்டு சொல்ற ஒரே காரியம், தேவனுடைய பாதப்படியில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்தாரானால், மாதத்துல முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதில்லை, இந்த மாதம் முழுவதுமாக எந்த பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு தேவை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனை பாடுகள் இருந்தாலும், எத்தனை மனிதர் உனக்கு விரோதமாய் கலகம் பேசினாலும், குறை பேசினாலும், எதிர்த்து நின்றாலும், உன்னை புறம் தள்ளினாலும் சரி, தேவனுடைய பாதப்படியில் நிற்கும் பொழுது, விழுந்து கிடக்கும் பொழுது, கர்த்தர் பார்வை உன்மேல் படும் பொழுது, ஆமென், உனக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் இல்லாத யாராருக்கெல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் யாரெல்லாம் இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்தந்த ஸ்தானத்தில் அவர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஃபுல்ஃபில் பண்ற தேவன். இதுல எனக்கு ஓகே, பட் இதுலதான் கொஞ்சம் குறைனா அந்த குறையில அவர் நிற்பார். ஆமென். எனக்கு பணம் இருக்குங்க, எனக்கு சந்தோஷம் சந்தோஷத்துல நிற்பார், அந்த சந்தோஷத்தை கொடுப்பாரு. எனக்கு சந்தோஷம் இல்ல, என்கிட்ட சந்தோஷம் பணம் எல்லாம் பணத்துல நிற்பார். குணம் இருக்கு, ஆனா எனக்கு ஆரோக்கியம் எல்லாம் ஆரோக்கியத்துல நிற்பார். எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, ஆனா எனக்கு வேலை எல்லாம் அவன் வேலை ஸ்தலத்தில் நிற்பார். எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் குறைப்பட்டு இருக்கிறியோ, ஒருவேளை பாசம் கிடைக்கலன்னா அந்த பாசத்துல அன்பு கூறும்படியாக இருப்பாரு. உனக்கு உதவி செய்யும்படிய ஒரு நல்ல ஒரு தகப்பனாய், சகோதரனாய், ஒரு சிநேகிதனாய் நிற்பார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே. எங்கெங்க உனக்கு எப்பப்போ தேவையோ
அப்பப்போ அதுவா மாறி உனக்கு என்ன பண்ணுவாரு, தேவையை சந்திக்கிற தேவன். ஆமென். பாருங்க, கிட்டத்தட்ட எங்க அப்பா இறந்து எனக்கு 20 வருடம் ஆகுறது. எங்க அப்பா இறந்து 20 வருஷம், 2006ல இறந்தாரு எங்க அப்பா. 20 வருடம் ஆகுது. 20 வருடத்தை ஒருவேளை எங்களுடைய தகப்பனார் இருந்திருந்தா, நான் அவர் எதிர்பார்த்த ஒரு மனிதனாய் வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இல்ல நான் எப்படி எதிர்பார்க்கணும் அப்படி எங்க அப்பா செஞ்சிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இப்ப இருக்கிற ஆசீர்வாதத்தும் சமாதானத்தும் உயர்விலும் நல்ல பெயரோடும் எங்களுடைய அப்பா இருந்திருந்தா, இந்த மாம்சத்தில் இருந்த அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் துக்கப்படும் பொழுது, நான் கீழே விழும் பொழுது, நான் பிரச்சனையில் இருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்து இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த 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 வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, அதுக்கு எங்க அப்பா 20 வருஷம் நான் நிறைய நேரங்கள் நான் யோசிச்சுப்பேன். எங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த இந்த சூழ்நிலை எங்க அப்பா இருந்தாரு. நான் தனிமையில இருக்கும்போது எங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த தேவையில எங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த பிரச்சனையில எங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட இயலாமையிலும், புரிதலும் விழுந்து போன நிலைமையில எங்க அப்பா இருந்திருக்கும். நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா பல நேரங்கள் நான் எனக்கு யோசிச்சு பார்த்தது என்ன அப்படின்னா, அவர் இருந்திருந்தா கூட நம்ம இருந்திருக்க மாட்டோம் போல இருக்கு. ஆனா அந்த அப்பா போய் 20 வருடம் ஆகுது. ஆனா ஏசப்பாவை பிடிச்சி 13 வருஷம் தான் ஆகுது. ஆனா நான் நினைக்காததையும் அவர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. மாம்சத்துல இந்த அப்பா இல்லாம இருந்திருக்கலாம். அவர் எதிர்பார்த்த வாழ்க்கையை ஒருவேளை நான் எப்படி இருந்திருப்பேன்னு அவரை எதிர்பார்த்தான்னு தெரியாது. அது எதிர்பார்த்த வாழ்க்கை அவர் கொடுத்திருப்பாரான்னு தெரியாது. ஆனா இவர் நான் எதிர்பார்க்காத வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அப்ப அந்த அப்பா இருக்காரோ இல்லையோ, அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து, அந்த ஸ்தானத்தில் எங்க அப்பா செய்ய வேண்டிய காரியத்தை ஏசப்பா அந்த ஸ்தானத்தில் வந்து அதைவிட அதிகமாய் செய்தார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஸ்பெஷாலிட்டி. எங்கெல்லாம் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் நினைக்கலாம், அதை விட அதிகமாய் செய்பவர். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணன் இருந்ததா, ஒருவேளை எனக்கு அக்கா இருந்ததா, ஒருவேளை சகோதரி இருந்தா, ஒருவேளை எங்க அம்மா இருந்தா, ஒருவேளை எங்க அப்பா இருந்திருந்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்க இருந்தால் என்ன செய்வார்களோ, எவ்வளவு அன்பு கூறுவார்களோ, உனக்கு உதவி செய்வார்களோ, உன்னுடைய நன்மையை குறித்து எவ்வளவு யோசிப்பார்களோ, அதை விட ஒரு படி அதிகமா இல்ல, 100 படி அதிகமாய், 100% அதிகமாய் கர்த்தர் அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். அல்லேலூயா. ஆமென். நம்ம தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். அந்த வசனம் சொல்ற, நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியம், அதான் சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நான் எதிர்பார்க்கறது இல்ல, நான் என் சித்தத்தின்படியே இல்ல, உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு தான் தெரியும். இந்த மாசத்துல எவ்வளவு பெரிய பாரத்தோடு வந்திருக்கீங்களோ, எவ்வளவு பெரிய கவலையோடு வந்திருக்கீங்களோ, இல்ல சந்தோஷத்தோடு வந்திருக்கீங்களோ, துக்க முகத்தோடு வந்திருக்கீங்களோ, மனமகிழ்ச்சி வந்துட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். உனக்கு என்ன தேவையோ அதை மாதத்தில் கர்த்தர் செய்ய சித்தமா இருக்கிறார். ஒரு நாளும் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, கலங்கிப்பது அது உங்க வாழ்க்கையிலிருந்து மறைந்து அழிந்து போவதில்லை. உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஜீவனுள்ள அடையாளமாய், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கவனமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, திறக்கப்படுகிற வாசலாய் இருக்கிறது. அது மகிமையான வாசலாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுது, நீ பயப்படாதே. ஏன்னா பயந்துட்ட அப்படின்னா, ஒரு பயங்கர ஒரு பயத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன்கிட்ட நம்ம என்ன சொன்னா அவன் காதுக்குள்ள போவாது. அவன் நிதானித்து அதை ரியலைஸ் பண்ண மாட்டான். அந்த பதட்டம் இருக்கும்போது, அந்த தடுமாற்றம் இருக்கும்போது, நீங்க என்ன பேசினாலும் அவளோட இருதயத்துல போய் அவளுடைய சிந்தை மாறாது. அவள் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். அவளை காம் டவுன் பண்ணணும். பண்ணிட்டு பிறகு நீ பேசும்பொழுது தான் அவன் அனலைஸ் பண்ணுவான். அப்படிதான் ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, பயப்படாத. ஆமென். காம் டவுன். எதை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. ஆமென். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா.